நீங்கள் ஒரு தடவை ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ணுறப்ப யாருக்காச்சும் ஒரு பணம் சென்ட் பண்ணியிருப்பீங்க, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டோட URL ஓப்பன் பண்ணியிருக்கோம், இல்லாட்டி உங்களோட வைஃபை பாஸ்வேர்டை ஷேர் பண்ணுறதுக்காக இந்த QR கோடை யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நம்மள நிறைய பேருக்கு இந்த QR கோட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது தெரியாமல் அதை டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் QR கோட்னா என்ன, QR கோடோட ஹிஸ்ட்ரி, QR கோட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ சின்னதாக ஒரு எக்ஸாம்பிளோட ஆரம்பிக்கலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து உங்களோட வெப்சைட் லிங்கை ஷேர் பண்ணணும். நீங்கள் ஒன்று என்ன பண்ணலாம், அதை டைப் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு இமேஜை ஷேர் பண்ணி அதை அவங்க ஸ்கேன் பண்ணோடனே அவங்களோட மொபைலில் வர மாதிரி பண்ணலாம். ஸோ அந்த இமேஜ் தான் நம்ம QR கோடுன்னு சொல்கிறோம். அந்த இன்ஃபர்மேஷனை டைப் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, பிளாக் அண்ட் ஒயிட் பாக்ஸஸில் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை ஒரு இமேஜ்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இமேஜை ஸ்கேன் பண்ணோன்னே அந்த வெப்சைட்டோட URL ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. ஸோ இதை தான் வந்து நம்ம QR கோடுன்னு சொல்கிறோம். QRோட மீனிங் பார்த்தீங்கன்னா குயிக் ரெஸ்பான்ஸ். பிகாஸ் நம்ம அந்த கோடை ஸ்கேன் பண்ண உடனே இன்ஸ்டன்ட்டாக அந்த இமேஜ்குள்ள இருக்க இன்ஃபர்மேஷனை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது இவ்வளோ குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுனால தான் இதுக்கு பேர் வந்து QR கோடுன்னு வச்சிருக்காங்க. ஸோ செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் என்னன்னா, இந்த QR கோட் எப்படி உருவாச்சுங்கிறது தான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் டு 1994க்கு போகணும். 1994ல் மஷாஹிரோ அராங்கிற ஒரு இன்ஜினியர் வந்து டென்சோங்கிற ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கம்பெனியில் அவரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியிலிருந்து வர ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை ட்ராக் பண்ணுற டீம் வந்து இவர் தான் ஹெட் பண்ணுறாரு. ஆனால் இந்த ப்ராசஸில் ஒரு பிக் ப்ராப்ளம் இருந்துச்சு. பிகாஸ் இவங்க வந்து பார்கோட்ஸ் வச்சு தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்கோட்ஸை ஸ்கேன் பண்ணுறப்ப ரொம்பவே அந்த ப்ராசஸ் ஸ்லோவாக இருந்துச்சு. ஒன் டைரக்ஷன் அந்த பார்கோட் இருந்ததுனால இவங்களால டக்குன்னு அந்த வேலையை முடிக்க முடியல. ஒன் டைரக்ஷன்ங்கிறதுல ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா பார்கோட் ஸ்கேனர் வச்சு அந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணுவாங்க. ஜஸ்ட் வந்து டைரக்ஷன் மாற்றி இந்த சைடோ இல்லை அந்த சைடோ ஸ்கேன் பண்ணால் அது ஸ்கேன் ஆகாது. கரெக்டாக வந்து அந்த பார்கோடுக்கு மேலே வச்சு இந்த பார்கோட் ஸ்கேன் பண்ணால் தான் கரெக்டாக ஸ்கேன் ஆகும். ஸோ இதை தான் வந்து ஒன் டைரக்ஷன் சொல்கிறோம். இதே நம்ம QR கோடில் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போய் பேமெண்ட் பண்ணுறப்ப கூட அந்த ஆங்கிள் மாறி இருந்தால் கூட டக்குன்னு அந்த QR கோடை கேப்சர் பண்ணி என்னோட மொபைலில் அது ஓப்பன் ஆயிடும். பட் அந்த பார்கோட் வந்து இப்படி ஒர்க் ஆகுது. ஸோ அதுதான் ஒன் டைரக்ஷன் சொல்கிறோம். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளமாக அவர் சால்வ் பண்ணணும்னு நினச்சாரு. ஸோ நிறையாவே திங்க் பண்ணார். அவர் ஒரு கேம் விளையாடுவார், கோன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேம் விளையாடுறப்ப தான் இவருக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா வருது. ஸோ அதில் வந்து ஒரு பேட்டர்ன் பார்க்குறாரு. நம்ம ஏன் வந்து இப்படி ஒரு கோட் கண்டுபிடிக்க கூடாது, அதுக்குள்ளே நிறைய டேட்டாஸை ஸ்டோர் பண்ண முடியும், இன்ஸ்டன்ட்டாக ஒர்க் ஆகணும், அப்போ நம்மளோட ப்ராசஸை ஃபாஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து QR கோட் பார்ன் ஆகுது. பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்கொயர்ஸ்குள்ளே இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறாங்க. அந்த ப்ராசஸ் ஃபாஸ்டராக மாறுது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த QR கோடை பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்கேன் பண்ணுறோம். பிகாஸ் இப்போ நம்ம வந்து ஒரு பேமெண்ட் பண்ணால் இந்த QR கோடை யூஸ் பண்ணுறோம். ஒரு மூவி டிக்கெட் புக் பண்ணி என்ட்ரி கொடுக்கணும்னா இந்த QR கோடை யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி மல்டிபிளான விஷயத்துக்கு நம்ம டெய்லி நம்மளோட லைஃப்பில் QR கோடை யூஸ் பண்ணுறோம். ஆனால் என்னைக்காவது அந்த QR கோடை நல்லா உத்து பார்த்துருக்கீங்களா, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே நான் ஒன் பை ஒன் சொல்கிறேன், பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் QR கோடை க்ளோஸாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே பிளாக் அண்ட் ஒயிட் பாக்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் நம்ம ஆக்சுவலாக இன்ஃபர்மேஷனே ஸ்டோர் பண்ணுறோம். லைக் வெப்சைட்டையோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு நம்பரையோ ஒரு டெக்ஸ்ட்டையோ இந்த ஸ்கொயர் பாக்ஸஸ்குள்ளே தான் நம்ம வந்து டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ சிம்பிளாக இப்போ ஒரு திங்க் பண்ணிக்கோங்க. இந்த ஒயிட்டை வந்து 0ன்னு எடுத்துக்கலாம், பிளாக்கை வந்து 1 நம்பர்னு எடுத்துக்கலாம். நம்ம பேசிக்காக என்ன பண்ணுறோம்னா பைனரி டேட்டாவை ஒரு பேட்டர்னில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். வெயிட், எப்படி இந்த டேட்டா வந்து ஆக்சுவலாக அந்த QR கோடுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகுது? இப்போ QR கோட் ரீட் ஆகணும்னா ஃபஸ்ட்டு இந்த டேட்டாவை நம்ம அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணணும்ல. அந்த ஸ்டோரிங் ப்ராசஸ் என்னென்னா என்கோடிங் பண்ணணும். என்கோடிங்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளோட வெப்சைட்டோட URL வந்து டெக்ஸ்ட்டாக இருக்குது. இந்த டெக்ஸ்ட் வந்து டேரெக்டாக கம்ப்யூட்டர்னால ரீடபிள் பண்ண முடியாது. ஸோ கம்ப்யூட்டருக்கு புரியிற லாங்குவேஜ் என்ன, பைனரி லாங்குவேஜ், 0s and 1s. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆஸ்கியாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் பைனரி லாங்குவேஜாக மாற்றுறோம், கம்ப்யூட்டருக்கு புரியிற மாதிரி. ஆஸ்கிங்கிறது ஒன்றும் இல்லை, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்சுன்னு சொல்லுவோம். இந்த ஆஸ்கிக்கு நிறையா வேல்யூஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து கேபிட்டல் E, அதாவது அப்பர் கேஸ் A எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட ஆஸ்கி வேல்யூ பார்த்தீங்கன்னா 65 இருக்கும். இதே வந்து நம்ம ஸ்மால் ஏ எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட ஆஸ்கி வேல்யூ பார்த்தீங்கன்னா 97 இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஆஸ்கி வேல்யூவாக மாற்றிட்டு இந்த ஆஸ்கி வேல்யூலேருந்து பைனரி லாங்குவேஜ், அதாவது 0s and 1s கம்ப்யூட்டருக்கு புரியிற மாதிரி மாற்றுவோம். ஸோ மிஷின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் இந்த பைனரி லாங்குவேஜ். ஸோ இந்த ப்ராசஸ் தான் என்கோடிங்னு சொல்கிறோம். மிஷின்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக அதை ரீட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த QR கோடுக்குள்ளேயே 3 பெரிய ஸ்கொயர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 3 ஸ்கொயர் தான் கண்ணு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒன்ஸ் நம்ம ஃபோன் வந்து இந்த கண்ணை பிடிச்சிருச்சு அப்படின்னா டக்குன்னு அந்த QR கோடை ரீட் பண்ணி ஓப்பன் பண்ணிடும். நம்ம ஃபோன் அந்த கண்ணை பார்த்தோன்னே சொல்லுவோம், ஓகே நான் ஒரு QR கோடை பார்த்துட்டேன், இப்போ டக்குன்னு ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து அந்த QR கோடுக்குள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த QR கோட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஒயிட் ஸ்பேஸ் தெரியுது இல்லைங்களா அவுட்டரில். ஸோ அதை தான் வந்து குவைட் ஜோன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து ஈஸியாக டிடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா டேட்டா மாடியூல்ஸ் இருக்குது. அதாவது சின்ன சின்ன பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்கொயர்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஸ்டோர் ஆகும். ஃபைண்டர் பேட்டர்ன்ஸ் தான் இந்த 3 கண்ணுமா இருக்கிற 3 ஸ்கொயர்ஸ். இது வந்து டக்குன்னு நம்மளால் அந்த கோடை வந்து ஸ்கேன் பண்ண முடியுது. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து
டேட்டாவை வந்து பேட்டர்ன்ஸ்லேருந்து செப்பரேட் பண்ணி காமிக்கிறது. அதுக்கப்புறமா அலைன்மெண்ட் மார்க்கர்ஸ். ஸோ இதில் அலைன்மெண்ட் மார்க்கர்னால தான் நம்ம எந்த ஆங்கிள் இருந்து அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணாலும் டக்குன்னு வந்து ஸ்கேன் ஆகுது. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ணுறப்ப இது ஒர்க் ஆகுது. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த QR கோட் ஈவன் 30% டேமேஜாக இருந்தால் கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணுறப்ப அந்த QR கோட் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் வந்து எரர் கரெக்ஷன் சொல்கிறோம். நம்ம வந்து என்கோடிங் பண்ணுறது என்னென்னா அந்த டேட்டாவை வந்து இதுக்குள்ளே கொடுக்குறோம். ஸோ எப்படி வந்து அந்த டேட்டாவை வந்து டீகோட் பண்ணி நமக்கு அந்த டேட்டாவை காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ணுறப்ப இந்த ப்ராசஸ் அப்படியே ரிவர்ஸில் நடக்குது. நம்ம ஃபஸ்ட்டு என்கோடிங்கில் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெக்ஸ்ட்டை வந்து ஆஸ்கி வேல்யூவாக மாற்றி நெக்ஸ்ட்டு பைனரியாக மாற்றணும். இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணுறப்ப நம்மளோட ஃபோன் டக்குன்னு அதை கேப்சர் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸ் அப்படியே ரிவர்ஸில் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அதை ஸ்கேன் பண்ண உடனே பைனரியாக இருக்கிற லாங்குவேஜை ஆஸ்கி வேல்யூவாக மாற்றி அதுக்கப்புறமா அதை டெக்ஸ்ட்டாக மாற்றி தான் டேரெக்டாக இப்போ வெப்சைட்னா வெப்சைட்டோட யூஆர்எலுக்கு ரீடைரக்ட் பண்ணணும், பேமெண்ட்னா பேமெண்ட் பேஜுக்கு வந்து நம்மளை ரீடைரக்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து டீகோடிங் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரம் என்கோடிங் டு டீகோடிங் அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது. பட் இப்போ உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் வரலாம், சரி இதெல்லாம் ஒர்க் ஆகுது கரெக்ட், என்னால் ஒரு படத்தை இந்த QR கோடுக்குள்ளே ஸ்டோர் பண்ண முடியுமா, இதுக்குள்ளே மேக்ஸிமம் எவ்வளோ விஷயத்தை என்னால் ஸ்டோர் பண்ண முடியுங்கிறத. ஸோ இந்த QR கோடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 7089 நியூமரிக் கேரக்டர்ஸை நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும், அதாவது நம்பர்ஸை. ஸோ இதே வந்து ஆல்ஃபபெட்ஸ், அது கூட கொஞ்சம் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் சில சிம்பிள்ஸை வந்து நம்ம இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அப்படி ஸ்டோர் பண்ணோம்னா மேக்ஸிமம் 4296 ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸை வந்து நம்மளால் இந்த QR கோடுக்குள்ளே ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 3 KB வரைக்கும் நம்மளால் இந்த QR கோடுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஒரு படத்தையெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியாது, ஆனால் அந்த படத்தோட லிங்கை வந்து இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறீங்க, அந்த வீடியோட லிங்கை வந்து நீங்கள் இந்த QR கோடுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை யாருக்கு வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஒன்ஸ் அந்த QR கோடை ஸ்கேன் பண்ண உடனே ஸ்ட்ரைட் அந்த யூடியூப் வீடியோ இதில் ப்ளே ஆகும். ஸோ இவ்வளோ தான் நம்மளால் QR கோடுக்குள்ளே மேக்ஸிமம் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ இந்த QR கோடுக்குள்ளே என்னென்ன டேட்டா டைப்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்பர்ஸை ஸ்டோர் பண்ண முடியும், லிமிடெட் டெக்ஸ்ட்டாக ஸ்டோர் பண்ண முடியும். லிமிடெட் டெக்ஸ்ட் ஒன்றும் இல்லை, இந்த ஆல்ஃபா நியூமரிக் சொல்கிறோம் இல்லையா, அது கம்பைன் ஆகி இப்போ வெப்சைட்டோட யூஆர்எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஆல்ஃபபெட்ஸ் மட்டும்தான் இருக்கும், அதை நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அது கூட வந்து ஜாப்பனீஸ் கேரக்டர்ஸே ஸ்டோர் பண்ண முடியும். இதை கண்டுபிடிச்சதே ஜாப்பனீஸுங்கிறதுனால அவங்க ஸ்டார்டிங்லேயே வந்து அவங்களோட ஜாப்பனீஸ் லாங்குவேஜை இதில் ஸ்டோர் பண்ணுறது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட நேம் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நியூமரிக், ஆல்ஃபா நியூமரிக், பைட்ஸ் அண்ட் காஞ்சின்னு சொல்கிறோம். இந்த காஞ்சிங்கிறது தான் ஜாப்பனீஸோட லாங்குவேஜ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த QR கோடுக்குள்ளே வெர்ஷன்ஸ் இருக்குது. பிகாஸ் ஸ்மால் டேட்டாக்கு நம்மளோட வெர்ஷன் வந்து கம்மியாக இருக்கும், பிக் டேட்டாக்கு வந்து வெர்ஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை வந்து 1 by 1 பார்க்கலாம். ஸோ இந்த வெர்ஷன்ங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த QR கோட சைஸை தான் மென்ஷன் பண்ணுறோம். சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன், வெர்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா 21x21 ஸ்கொயர்ஸ் இருக்கும். இதே வெர்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா 25x25 ஸ்கொயர்ஸ் இருக்கும். வெர்ஷன் 3ல் 29x29 ஸ்கொயர்ஸ். அதாவது ஒவ்வொரு வெர்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறப்ப 4x4 ஸ்கொயர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 40 வெர்ஷன் வரைக்கும் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 177x177 ஸ்கொயர்ஸ் வந்து அதுக்குள்ளே இருக்கும். அந்த ஸ்கொயர்ஸ்குள்ளே நம்மளால் மேக்ஸிமம் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த 40 வெர்ஷன் வரைக்கும் தான் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி நம்ம அவ்வளோ டேட்டா வந்து இந்த QR கோடுக்குள்ளே ஸ்டோர் பண்ண மாட்டோம். பிகாஸ் 40 வெர்ஷனோட அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுறப்ப அது ஸ்கேன் ஆகி டிலீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கும். மோஸ்ட்லி அது யாரும் இப்போ ப்ரிஃபரபிள் பண்ணுறது கிடையாது. நம்மளோட டேட்டாவோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட QR கோடை சூஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இந்த QR கோடுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ரொம்ப சிம்பிள் தான், ஸ்டாட்டிக், டைனமிக். ஸ்டாட்டிக்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஸ்டாட்டிக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற டேட்டா வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், நம்மளால் அதை ஃபியூச்சரில் மாற்ற முடியாது. இதே டைனமிக் QRல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற டேட்டாவை நம்மளால் ஃபியூச்சரில் மாற்றிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட வெப்சைட் URL ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜோட URL தூக்கி அந்த QRல ஸ்டோர் பண்ணிங்கனாலும் டைனமிக்காக அந்த QR கோட் அப்டேட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் டே உங்கள் QR கோடை ஸ்கேன் பண்ணுறப்ப டேரெக்டாக இன்ஸ்டாகிராம் பேஜுக்குள்ளே தான் வருமே தவிர வெப்சைட்குள்ளே போகாது. பட் இந்த ஸ்டாட்டிக் QR கோடுக்கு எந்த ஒரு பேக்கெண்டோ சர்வரோ தேவை கிடையாது. இதே டைனமிக் QR கோடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேக்கெண்ட் சர்வர்லாம் வேணும். பிகாஸ் இப்போ நம்ம ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம கொடுத்துருக்குற அந்த ஃபைனல் கண்டென்ட் அது ரீச் பண்ணாது. நடுவில் என்ன பண்ணணும்னா ஒரு ஷார்ட் லிங்க்கை ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது சர்வருக்கு போகும். அந்த சர்வர்லேருந்து தான் நம்மளோட ஃபைனல் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இதனால தான் நம்ம எப்போ வேணாலும் டைனமிக் QR கோடில் நம்மளோட அந்த ஃபைனல் டெஸ்டினேஷனை மாற்றிக்க முடியுது. இப்போ வெப்சைட் பேஜையும் நம்மளால் அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க முடியும். மாற்றிட்டு நமக்கு ஒரு பேமெண்ட் பேஜை மாற்றினாலும் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் QR கோடு ஒர்க் ஆகுது. ஸோ இந்த QR கோடை வந்து நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு ஸ்கொயராக மட்டும்தான் பார்த்துருப்போம். பட் இதுலேயே வந்து சில அஃபிஷியல் டைப்ஸ் இருக்குது, அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாடல் 1 QR கோடுங்கிறது இது நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது, இது வந்து ஓல்டு டைப். மாடல் 2 QR கோடு தான் இப்போ நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பேமெண்ட்டுக்கோ இல்லை ஒரு வைஃபை பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி QR கோடு யூஸ் பண்ணுறோம். ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா இதில் மைக்ரோ QR கோட் இருக்குது. எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸில் ஸ்மால் ப்ராடக்ட்ஸில் இந்த QR கோடு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபோர்த் வந்து RMQRன்னு சொல்லுவோம், அதாவது ரெக்டாங்குலர் QR கோடு. ஸோ ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா SQRCன்னு சொல்லுவோம், அதாவது செக்யூர் QR கோட். நம்மளோட ஒரு ப்ரைவேட் டேட்டாவை என்கிரிப்டட் பண்ணி இந்த QR கோடுக்குள்ளே
ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ அதான் வந்து செக்யூர் கியூஆர்னு சொல்கிறோம். ஸோ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் கியூஆர் கோடுன்னு இருக்குது. இந்த ஃப்ரேம் கியூஆர் கோடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்பெனியோட லோகோவியோ இல்லை ஏதாச்சும் ஒரு இமேஜை வந்து அந்த கியூஆர் கோடுக்குள்ள நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இதுதான் வந்து ஃப்ரேம் கியூஆர்னு சொல்கிறோம். ஸோ இந்த கியூஆர் கோடு தான் மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரி லெவலில் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கியூஆர் கோட்ஸ். நம்மளோட வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், நீங்கள் ஒருத்தங்களுக்கு வந்து கியூஆரை ஸ்கேன் பண்ணி பணம் சென்ட் பண்ணுறீங்கன்னா எப்படி அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக போகுதுங்கிறத நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஸோ சிம்பிளாக பிரேக் டவுன் பண்ணுறேன். இந்த கியூஆர் கோடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பணத்தையும் ஸ்டோர் பண்ணிலாம் வைக்க முடியாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த டேட்டாஸை அந்த டெக்ஸ்ட்டை தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் கியூஆர் ஒருத்தங்களுக்கு ஸ்கேன் பண்ணுறப்ப அதில் ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த மர்ச்சன்ட்டோட பேர், அந்த யூபிஐ ஐடி, எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத இந்த கியூஆர் கோடுக்குள்ளே நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ ஒன்ஸ் வந்து நம்மளோட ஃபோன் ஸ்கேன் பண்ண உடனே அந்த என்கிரிப்டான டேட்டாவை டீக்ரிப்ட் பண்ணி, அதாவது டீகோட் பண்ணி டக்குன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு வந்து அந்த பேமெண்ட் பேஜ் ஓப்பன் பண்ணுது. நம்ம ஒன்ஸ் வந்து அந்த பேமெண்ட்டை ஓகே பண்ணதுக்கப்புறமா நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணுறப்ப அவங்களோட நம்பரை ஃபுல்லாக டைப் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் அவங்களோட நேமை சர்ச் பண்ணி கால் பட்டனை தட்டின உடனே அவங்களுக்கு கால் போகுதில்ல. சேம் அதே கான்செப்ட் தான். இந்த கியூஆர் கோடுக்குள்ளே ஆல்ரெடி அந்த டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கும். ஜஸ்ட் அதை ஸ்கேன் பண்ணி நம்ம பணம் சென்ட் பண்ண உடனே அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு போயிடுது. ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல இந்த டெக்னாலஜி எல்லாமே. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்களேன், 1994 ஒரு ஆட்டோமொபைல் பார்ட்ஸை ஸ்கேன் பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்ச இந்த கியூஆர் கோட் இன்னைக்கு பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளோட டெய்லி லைஃபை ஈஸியாக மாற்றிருக்கு. இப்போ வரைக்கும் இந்த கியூஆர் கோடை கண்டுபிடிச்ச அவர் வந்து பேட்டன் பண்ணலை. இது ஒரு ஓப்பன் சோர்ஸாக யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு கொடுத்ததுனால ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட லைஃப் இவ்வளோ ஈஸியாக மாறி இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு டெக்னாலஜியோட அட்வான்டேஜ். ஸோ நம்ம வந்து நம்மளோட சேனலில் இந்த மாதிரி டெக் ரிலேட்டடான எல்லா வீடியோஸுமே ஈஸியாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்காக வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபிளாக தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, stay tuned. This is Surya signing off. The Tech Brother, you never had.